என்னடா இது ஏசிக்கு வந்த சோதனை, ஏசிய அக்கக்கா பிரிச்சு துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டு இருக்கீங்களே. கொஞ்ச நாளாவே ஏசிய ரொம்ப நேரம் போட்டாலும் கூலிங் ஒன்றும் வராது, அதுக்கு பதிலாக தூசி தான் மக்களே வரும். ஏசி வாங்கி 7 வருஷம் ஆகுது, ஒரு தடவை கூட சர்வீஸ் பண்ணல. அதனால எனக்கு தெரிஞ்ச தம்பியை கூப்பிட்டு ஏசியை ஓபன் பண்ணி பார்த்தா தூசி படலமே அங்கதான் மக்களே இருந்துச்சு. நானும் சர்வீஸ் பண்றதுன்னா அப்படியே வச்சு கிளீன் பண்ணி தந்துட்டு போவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் பிரிச்சு நீட்டா வந்து சோப்பெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி சூப்பரா ஃபிட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு அழுக்கு ஏசிக்குள்ள இருந்தனா எங்க கூலிங் வரும்? இப்போ வந்து நல்லா குளு குளுன்னு கூலிங் சூப்பரா இருக்கு. இவங்க ஏசி சர்வீஸ் பண்றது மட்டும் இல்லாம ஏசில ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் உங்க வீட்டுக்கே வந்து சரியும் பண்ணி தந்துருவாங்க. இவங்க செகண்ட் ஹேண்டா ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் கூட சேல் பண்றாங்க. தம்பியோட லைஃப் ஸ்டைல் ஏர் கண்டிஷனர் ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகர்கோயில் மீனாட்சி கார்டன் தலவாய்புரத்துல தான் லொகேட் ஆயிருக்குது. கடைசியா எங்க ஏசி புது ஏசி போல ஆக்கிட்டாங்க. கன்னியாகுமரியில எந்த மூலை முடுக்கா இருந்தாலும் சரிதான், ஏசில எந்த விதமான கம்ப்ளைண்ட் சர்வீஸ் பண்றதா இருந்தாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா